Hebron Ministries. ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க இரக்கமுள்ளவராக இருக்கிறார். சரி, போன வாரங்கள் என்ன செய்தியை கொடுத்தேன்? ஆசாரிப்பு கூடாரத்தின் திரைச்சீலை, இறைநிலை திரைச்சீலை, இரத்தாம்பர திரைச்சீலை, சிவப்பு நிற திரைச்சீலை, பஞ்சு நூல் திரை. வெரி குட். சரி, இன்றைக்கு நம்ம ஆண்டவர் பார்க்க போகிற காரியம் நாலாவது சப்ஜெக்டு என்னென்னா அந்த பஞ்சு நூல் திரைச்சீலை, அந்த ஒயிட் ட்ரெஸ் இல்லையா. ஆண்டவர் அந்த நாட்களில் ஆசரிப்பு கூடாதுன்னு ஒரு மொபைல் சர்ச், அந்த மாற்றி நம்ம சர்ச்சு மொபைல் சர்ச் தானே. நம்ம சர்ச்சு மூணுன்னு இந்த 7 வருஷமாக அங்கங்கே தான் நடத்திட்டு இருக்கிறோம். இன்றைக்கி தான் கொஞ்சம் நிம்மதியாக நடத்திட்டு இருக்கோம். இல்லைன்னா ஏதோ ஒரு ஆடிட்டோரியத்தில் சபை நடக்கும். ஆண்டவர் இப்போ மொபைல் சர்ச்சை வச்சுருந்தார். மொபைல் சர்ச் எல்லா இடத்துலையும் அவங்க எடுத்துகிட்டு போய் கூடாரத்தை போடுவாங்க. இதான் மொபைல் சர்ச். அந்த மொபைல் சர்ச்சில் ஒரு திரைச்சீலை இருக்குது. அது வந்து என்ன பண்ணுது, அதில் வந்து அந்த ஆசாரியம் போயிட்டு மக்களுடைய பாவங்களெல்லாம் என்ன பண்ணோம், அறிக்கை செய்யும். அது பேர் ஹோலி பிளேஸ்ன்னு பேர், பரிசுத்த ஸ்தலம்னு பேர். இன்னொரு இடம் இருந்தது மகா பரிசுத்தலம், மோஸ்ட் ஹோலி பிளேஸ்ன்னு. அதில் தான் வந்து தேவன் வசிக்கிற இடம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. தேவன் வசிக்கிற இடம் அப்படின்னு சொல்லி 2 இடம் தான் மிக முக்கியம். பிரகாரம், பரிசுத்தலம், மகா பரிசுத்தலம் என்ற 3 நிலைகள் மிக முக்கியமான ஒன்று. இந்த பாடி தான் இது பாடி தான் ஒரு வீடு மாதிரி. அந்த வீட்டுக்குள்ளே என்ன இருக்குது, சோல், ஸ்பிரிட்டு இருக்குது இல்லையா. அதே போல் அந்த காரியத்தை பாருங்கள். ஆண்டவர் தேவன் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் எப்படி அது உள்ள ஆண்டவர் வாழற. இது அருமையாக இருக்குது. அங்கே ஆசாரியன் இருந்து பாவங்களெல்லாம் அறிக்கை செய்கிறான். இந்த பக்கம் வந்து அந்த குத்து விளக்கு இருக்குது, அந்த பக்கம் சமூகத்து மேஜர் இருக்குது. புதிய ஏற்பாட்டில் இயேசு தான் குத்து விளக்கு, புதிய ஏற்பாட்டில் இயேசு தான் நானே ஜீவ அப்பன்னு சொல்கிறாரு இல்லையா. அதுக்கு நடுவில் ஒரு திரைச்சீலை இருக்குது. அந்த திரைச்சீலை 4 கலரில் இருக்குது. அந்த 4 கலர் வந்து ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, தேவன் தன்னை புதிய ஏற்பாட்டில் பிரதிபலிக்கின்றார். ஹல்லேலூயா. அப்போ எத்தனை வருஷத்து ஹிஸ்ட்ரி? 5000 வருஷத்துடைய ஹிஸ்ட்ரி. 5000 வருஷத்துக்கு முன்னாடி அவர்கள் ஆண்டவர் தேவன் எகிப்து தேசத்திலிருந்து என்ன பண்ணுறாரு, இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வரும்பொழுது இப்படி ஒரு சபையை காண்பிக்கிறார். அந்த நாட்களில் நடந்த அதே சபை இப்பொழுது புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் ஆண்டவர், அதுதான் நேற்றும் இன்றும் என்று மாறாத தெய்வம். ஹல்லேலூயா. அப்போ புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் அது அப்படியே நடத்திக்கிட்டே வருகிறார். எல்லாமே ஹிஸ்ட்ரி, எல்லாமே இந்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 6000 வருஷத்துடைய சரித்திரம் வேதாகமத்தில் உண்மை சம்பவங்கள் எழுதப்பட்டு, அதனால் நம்ம விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். ஓகே. அதுக்கப்புறம் வந்து அப்புறம் அதான் உடன்படிக்கை பெட்டி, அங்கே தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவர்களை வழிநடத்துகிறார். அந்த இடத்துல வந்து இறங்கி வந்து அவனோடு கூட பேசுகிறார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். பார்க்கும்பொழுது இந்த திரைச்சீலை இருக்குது. அந்த திரைச்சீலை தான் வந்து 4 கலரில் இருக்குது. 4 கலர் எதை குறிக்கிறது, இருப்புற இந்த நாட்களில் இருக்கிற அநேக ஆவிக்குரிய அர்த்தங்களை குறிக்குது. ஒன்று ப்ளூ கலர் இருக்குது, அது கலர் 4 கலர். இது ப்ளூ கலர் இல்லையா, இது டார்க் ப்ளூ. அது இளநீல நிறம் அப்படின்னா லைட் ப்ளூ. லைட் ப்ளூ எதை குறிக்கிறது, வானத்தை குறிக்குது. அப்போ எப்போல்லாம் வானத்தை பார்க்குறீங்களோ தெய்வீக தன்மையை பார்க்க தேவன் உருவாக்கினார். பார்த்தீங்களா, ஒரு பில்டிங்னா இங்கேருந்து சென்ட்ரிங் அடிச்சு ரூப் போட்டோம். அதுக்கு யார் ரூப் போட்டா, எவ்வளோ தூரம் போச்சு, எப்படி இது வானம் உருவாச்சு, ஆச்சரியமாக இருக்குது. அதில் எப்படி ஆண்டவர் என்ன பண்ணுற, நட்சத்திரங்களையும் சூரிய சந்திரன் வெளிச்சம் தர காரியங்களை பண்ணி, இதுதான் கடவுள் இருக்கிறாருன்றதை நம்ம உணர்றோம். மனுஷனால் செய்ய முடியாத கடவுள் செய்து வைத்திருக்கிறார். அங்கே ஒரு கடவுள் இருக்கிறார் உணர்றோம். ஒவ்வொருவரும் ஒருத்தர் பேரில் கூப்பிடுறாங்க, அதை நம்ம அவரை வந்து ஆராதிக்கிறாங்க. சரி, இங்கே பார்க்கும்பொழுது அங்கே ஆண்டவர் செய்த அருமையான காரியங்களை பார்க்க முடிகிறது. அப்புறம் 4 கலர்ஸ், அதில் நீல கலர். 2வது கலர் என்ன கலரு, ரத்தாம்பர். 2வது கலர் என்ன கலரு, பர்பிள் கலர், ராயல் கலர். ராயல் கலர் எதை குறிக்கிறது, ராஜரிகத்தை. ஆண்டவர் வெறும் சாதாரணமாக ஆண்டவர் வானத்தை மட்டும் புரியல, வானத்துக்கும் பூமிக்கும் அவர் தான் அங்கே கடவுள். அதில் ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தர். பழைய ஏற்பாடு நாட்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, பர்பிள் கலர் வந்து ஒரு ராஜாக்கள் தான் யூஸ் பண்ணுவாங்க, பிரபுக்கள் யூஸ் பண்ணுவாங்க. பர்பிள் கலர் அது குறிக்கிறது ராஜரீகம், தெய்வீகத்தை குறிக்கிறது. 3வது கலர் எதை குறிக்கிறது, சிவப்பு நூல், ஸ்கார்லட். ஸ்கார்லட்னா பலில்னா தியாகம் போட்டுங்க, தியாகத்தை குறிக்கிறது. இயேசு சிலுவையில் அடிபடும்போது இந்த ஸ்கார்லட் கலரை அவர் போட்டுட்டு போகிறாரு இல்லையா. ஸ்கார்லட் ரத்த சிவப்பு, அது பூமியை குறிக்குது. அநேக காரியங்கள் 7 அர்த்தங்களை நான் சொன்னேன். பூமியை குறிக்குது, மனுஷனை குறிக்குது, எல்லா காரியங்களும் ஆண்டவர் தேவனை சொன்ன. அப்புறம் கடைசியில் என்ன பண்ணுற, இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்டு, கடைசியில் பார்க்க போகிற சப்ஜெக்ட் லினன் அப்படின்னா பஞ்சு நூல் திரைச்சீலை அப்படின்னா காட்டன்.
அதில் நான் ஒயிட் கலர் அப்படி ஒயிட் எப்போவுமே அந்த லினன் மேக்ஸிமம் ஒயிட் கலரில் இருக்கும். அது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதில் வந்து 4 காரியங்களை நம்ம பார்ப்போம். ஒன்று ஹோலினஸ், அது இதை குறிக்கிறது ஹோலினஸ், பரிசுத்தத்தை. ஒயிட் கலர் ஒருத்தவங்க வேர் பண்ணுறாங்கன்னா, ஒயிட் கலர் போட்டிருக்காங்கன்னா அது எதை குறிக்குது? பைபிளில் பிரகாரம் அது ஹோலினஸ், பரிசுத்தத்தை குறிக்குது. அதனால தான் நிறைய நாங்கள் வந்து என்ன சொல்கிறாங்க, பொலிட்டீஷியன்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறாங்க. நாங்கள்லாம் பரிசுத்தவான்கள் மாதிரி காமிக்கிறப்ப, நாங்கள்லாம் உண்மையானவர்கள் அப்படின்னு காமிக்கிறப்ப. ஆனால் கர்த்தர் யாருக்கு கொடுத்தது அந்த நாட்களில்? ராஜாக்களுக்கு கொடுத்துருந்தார் இந்த ஒயிட் கலர். அப்போ தான் பார்க்க போகிறோம். பிறகு ராஜாக்களுக்கு கொடுத்துட்டு பிறகு என்ன பண்ணுறாரு ஆண்டவர் தேவன் என்ன பண்ணுறாரு, அந்த ஆசாரிகளுக்கு கொடுக்குறார். பிறகு ஆண்டவர் சபையினுடைய மனவாட்டி கொடுத்து விடுகிறார். இதுதான் இன்றைக்கி சப்ஜெக்ட், பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட். ஹோலினஸ் பரிசுத்தத்தை குறிக்கிறது. அப்போது நீங்கள் ஒயிட் கலர் போடும்பொழுதெல்லாம் உங்களை எது நினைவுபடுத்துது? நான் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், நான் உண்மையாக இருக்க வேண்டும் அப்படின்றத ஆண்டவர் நினைவுபடுத்துகிறார். 2வது சாங்டிட்டி, புனித தன்மை. புனித தன்மை எப்பொழுதுமே வந்து நான் எப்பொழுதுமே வெறும் ஒரு நாள் மாத்திரம் பரிசுத்தமாக வாழ்ந்தப்படாது, எப்பொழுதும் புனித தன்மையோடு கூட இருக்க வேண்டும் என்பதை நினைவுபடுத்துது. 3வது காரியம் பார்க்கும்போது தூய்மை. எல்லாவற்றையும் நான் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு ட்ரெஸ் மட்டும் போட்டால் போதாது, என் வீடு தூய்மையாக இருக்கணும். நான் யூஸ் பண்ணுற வாகனம், மோட்டார் சைக்கிளா காரா, அவை எல்லாம் என்ன பண்ண வேண்டும்? அழகாக காட்சி எடுக்க வேண்டும். வீட்டை நல்லா தூய்மையாக வச்சுக்கணும். என் சோஃபா முதற்கொண்டு எல்லாத்தையும் நான் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். ஹல்லேலூயா. 4வது காரியம் ஆண்டவர் வந்து நீதி, ரைச்சியஸ்னஸை குறிக்கிறது. ரைச்சியஸ்னா நான் நீதிமானாக இருக்க வேண்டும், பாவம் இல்லாமல் இருக்க வேண்டும், பரிசுத்தமானாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர். 5வது காரியம் கேரக்டர், குணத்தை குறிக்கிறது. அந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டால் ஒரு டீசன்ட் காய், கரெக்டான ஒரு நல்ல ஒரு பெரிய ஆள் அப்படின்னு அவனுடைய கேரக்டரை வெளிப்படுத்துகிறது. கேரக்டரை வெளிப்படுத்தும். உங்கள் ட்ரெஸ்ஸு வந்து ஒரு சிம்பிள். உங்கள் ட்ரெஸ்ஸு வந்து உங்கள் கேரக்டரை வெளிப்படுத்தும். அல்லேலூயா. உங்கள் ட்ரெஸ் எதை படிக்கணும்? கேரக்டரை வெளிப்படும். உங்கள் ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடுவாங்க. ஏன் அரசியல்வாதிகள் கருப்பு ட்ரெஸ் போடுறதில்ல அப்படின்னா, அது கருப்பு ட்ரெஸ்ஸுக்கு அவ்வளோ மரியாதை இல்லைன்னு அவன் நினைக்கிறான், அதனால் அவன் போடுறதில்ல. அந்த ஒயிட் ட்ரெஸ்ஸில் ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குன்னு நினைக்கிறான். அவன் கேரக்டரை ரிஃப்ளெக்ட் பண்ணுறான். கேரக்டர் மிக முக்கியம், சரியா? அதுக்கப்புறம் வந்து ஹியூமிலிட்டி, பணிவு. அப்புறம் கலராக ட்ரெஸ் போடும்போது அவன் தன்னை வெளிப்படுத்துகிறான். அவனை ஒயிட் ட்ரெஸ் போடும்பொழுது நான் வந்து எதையும் ஆசை இல்லாதவன், அதிகமான ஆசை இல்லாதவன், எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லி அவன் பார்க்குறான். அப்போ 7வது வந்து எகிப்தியர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த நாட்களில் 6000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மம்மீஸ்ன்னு வைப்பாங்க. ஒரு ஆள் செத்து போயிட்டா இந்த ஒயிட் லினன் கிளாத்தை அவன் மேலே ஃபுல்லாக சுற்றுவாங்க. சுற்றி அவனை கொண்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்க? அடக்கம் பண்ணுவாங்க. அவங்க என்ன, இதான் மம்மீஸ், அடக்கம் பண்ணுவாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? இதான் லினன் கிளாத், இதுதான் ஒயிட் கலர் அந்த காட்டன் கிளாத், இதை சுற்றி அடக்கம் பண்ணுவாங்க. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ரெனியூவல், மறுபடியும் அவனுக்கு ஒரு புது வாழ்க்கை இருக்குது. 2வது என்ன சொல்லுவாங்க? ரீபர்த், மறுபடியும் எங்கேயோ ஒரு இடத்துல பிறப்பார். எல்லாம் இதிகாசம் சொல்லுது, நீ அடுத்த ஜென்மத்தில் புழுவாவோ பூச்சாலோ பிறப்ப. இப்போ மனுஷனை பொறுத்த நீ செய்கிற பாவங்களை வச்சுப்பா, நாளைக்கு புழுவாகவோ பூச்சாகவோ இல்லை. வேதாவும் சொல்லுது அப்படி இல்லை, நீ மரித்தா ஒரு நாள் இயேசு வந்து மறுபடியும் உயிரோடு கூட எழுப்புவார். இதாங்க டிஃப்ரென்ஸ், இதான் டிஃப்ரென்ஸ். ஏன் அவ்வளோ உறுதியாக தேவனுடைய கிறிஸ்தவர்கள் நம்புகிறாங்கன்னா, இயேசு வருவேன்னு சொன்னார், வந்தார், வந்து நான் மறிப்பேன்னு சொன்னார், மறிச்சார், நான் உயிரோடு கூட எழுந்திருப்பேன் சொன்னார், எழுந்திருந்தார், மறுபடியும் வரப்போகிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம பாஸ்ட் ஹிஸ்ட்ரி நம்ம கண்ணு முன்னாடி இருக்கு, ஃப்யூச்சர் ஹிஸ்ட்ரியை நம்ம ரிசீவ் பண்ணுறோம். அதான் இயேசு நம்ம விசுவாசிக்கிற ஆண்டவர் நிச்சயமாக வரப்போகிறார். யுத்தங்கள் நடக்க சொல்கிறார். இப்போ ஃபுல்லாக யுத்தம், எங்கே பார்த்தாலும். திடீர்னு இந்த முறை வந்து நம்ம இந்தியா கலந்து கொள்ளும், பயங்கரமாக இருக்குது. ஏன்னா வெப்பன்ஸ் இருக்கு, விட மாட்டானுங்க. இத்தனை நாள் தப்பிச்சு வந்துட்டோம். எப்போ நடக்கும் தெரியும். அவன் கையில் எல்லாம் ஒரு பட்டன் இருக்குது. வந்து சென்னை மேலே ஒரு பட்டன் அமுக்கினா நம்ம கதை கட்டு ஓட வேண்டித்தான். அது யுக்ரைன் நினச்சி பார்த்தானா, போட்டு அட்டின்னு அடிக்கிறான். ஒன்றுமே இல்லை, பாவமாக இருக்குது. ஒரு சின்ன பங்கில் எல்லாம் தங்கியிருக்காங்க. நம்ம வராதுன்னு சொல்ல முடியாது. அதனால் உயிரோடு இருக்க முடியும், ஆண்டவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காரியங்களை பார்க்கும்பொழுது ஜெனிசிஸ் 41 பாருங்க, 41-42 வாசிங்க. பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு 4500 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மேட்டர் இது. 4500 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மேட்டர். பார்வோன் வந்து கிங், ஈஜிப்டோடைய கிங், அவன் என்ன பண்ணுறான்?
யோசேப்பினுடைய விறகுல முத்திரை மோதிரத்தை போட. எதை குறிக்கிறது? ஆண்டவர் ஒரு நாள் நமக்கு முத்திரை மோதிரங்களை போட போகிறார். ஏசு ஒரு நாள் ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார். முதல்ல பாவிகளுக்காக வந்தார், இவருக்கு சபைக்காக வரப்போகிறார். அல்லேலூயா. முத்திரை மோதிரத்தை காட்டி மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி, மெல்லிய தான் லினன் கிளாத், இந்த ஒயிட் கிளாத்துக்கால அவன். அதனால ராஜாக்கள் என்ன பண்ணுறாங்க, அப்போ வந்து ஏழைங்களுக்கு அந்த வஸ்திரம் போட முடியும், ஏன்னா ரொம்ப சீக்கிரம் அழுக்காயிடும், அதனால் அதை விரும்ப மாட்டாங்க. ராஜாக்களுக்கு வந்து என்ன பண்ண, இப்போ இருக்கிற பாலிட்டிஷியன்ஸு காலையில் ஒரு சட்டை, சாயந்தரம் சட்டை போடுறாராம். அந்த வேனில் கேரவன் வேனில் வந்து அப்படியே அடுக்கி வச்சுக்காணும், 50 சட்டை 30 சட்டை எடுத்துகிட்டு போவாங்களாம் தச்சு. மார்னிங் ஒன்று ஈவினிங் ஒன்று திரும்பி போடுற தெரியாமல் அவர் தொண்டர்கள் போட்டுக்கொள்வார்கள். அந்த மாதிரி இப்போ அவங்க பொலிட்டீஷியன் பெரிய ராஜா அவன் என்ன பண்ணுறான், அந்த ராஜா என்ன பண்ணுறான், இந்த யோசேப்புக்கு என்ன பண்ணுறான், தன்னுடைய முத்திரை மேலத்தை கொடுத்து தன்னுக்கு ட்ரெஸ்ஸு, அதுதான் ஆண்டவர் செய்ய போகிறார். அதுதான் ஆண்டவர் செய்ய போகிறார். போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தொண்டனிட்டு பணியுங்கள் அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். பாத்தீங்களா? இப்போ பாத்தீங்கன்னா ஈஜிப்டுடைய கல்வெட்டுலாம் ஜோசேப்புடைய பேர் இருக்கு பாருங்க. பார்த்தா அதில் எல்லாத்துலேயும் பேர் இருக்குது. ஈஜிப்தில் பெரிய மியூசியம் இருக்குங்க, அலெக்சாண்ட்ரியா மியூசியம், பெரிய மியூசியம். அந்த மியூசியத்தில் யாரா கிங்குனா இந்த யோசேப்புடைய பேர் அங்கே இருக்குது, பார்வனுடைய பேர் இருக்குது, அவனுடைய உடம்பு சரீரம் முதற்கொண்டு அங்கே இருக்குது. அப்போ இருந்த பார்வோன் அவனுடைய பாடி கூட இப்போ இருக்குது, நீங்கள் போனால் பார்க்கலாம், படுத்துறாதீங்க. ஆமாம், அதெல்லாம் நாங்கள் ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, நம்ம ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எல்லாம் பார்த்தீங்களா, எல்லாம் உண்மையாக இருக்குது. பார்த்தீங்களா, எதுவுமே பொய் கிடையாது. எவ்வளோ பெரிய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். சார் பாருங்க, கிங் டேவிட் பார்த்தீங்களா, கிங் டேவிட். அடுத்து அவனுக்கு என்ன பண்ணுறான், இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறான். பெரிய கிங்கு இந்த ட்ரெஸ்ஸை லினன் கிளாத்தை போடுறான். போட்டு உடன்படிக்கை பெட்டி வருது. அப்போ அந்த உடன்படிக்கை பெட்டி வரும்பொழுது ஆடி பாடி தேவனை வரவேற்கிறத பார்க்க முடிகிறது. அதுபோல் ஆண்டவர் கிங்ஸ் இந்த லினன் கிளாத்தை யூஸ் பண்ணுறாங்க. கர்த்தர் அந்த லினன் கிளாத்தை கர்த்தர் ஆசாரிப்பு கூடாரத்தில் வைக்கிறார். உங்களை ஆண்டவர் தேவன் உங்களை ஆசாரிப்பு கூடாரத்தில் வைக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை அல்லாமல் ஒரு ஆள், நீங்கள் தான் திரைச்சீலை, உங்களை இல்லாமல் ஒருவன் தேவனிடத்துல வர முடியாது. அல்லேலூயா. தேவனை பார்ப்பதற்கு நீங்கள் ஒரு அழகான வழியும் வாசலுமாய் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். அதே போல எஸ்தர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்கும். மொர்தெகாய் இளநீலமும் வெள்ளையுமான ராஜ வஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் ரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவிடத்திலிருந்து புறப்பட்டான். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன பண்ண, மொர்தெகாயை கர்த்தர் உயர்த்தி விடுவார். மொர்தெகாயை உயர்த்தும் பொழுது அந்த ராஜ வஸ்திரத்தை அவன் பெற்றுக்கொள்கின்றான். அதுபோல் ராஜாக்கள் யூஸ் பண்ணுறது இந்த ஒயிட் கலர். அந்த நாட்களில் 6000 வருஷத்துடைய ஹிஸ்ட்ரி, 5000 வருஷத்துடைய ஹிஸ்ட்ரி அதில் எழுதப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். அதை என்ன பண்ணுறார், தேவன் ஆசாரிகளுக்கு கொடுக்கிறார். ஆசாரிகளுக்கு கொடுக்க. எக்ஸோடஸ் யாத்திரையாகமோ 28ஆம் அதிகாரத்தில் 39ஆம் வசனத்தை விசித்திரமான உள் சட்டையையும் மெல்லிய பஞ்சு நூலால் பாகையும் உண்டாக்கி இடைக்கச்சியை சித்திர தையல் வேலையாக பண்ணுவாயாக. இப்போ யாருக்கு கொடுக்கிறார் இதை? ஆரோனுக்கும் அவன் சந்ததிக்கும் கொடுத்து விடுகிறார். எவ்வளோ அருமையான காரியம் பார்த்தீங்களா? ராஜாக்கள் யூஸ் பண்ண அந்த ட்ரெஸ்ஸை கர்த்தர் யார் கொடுக்கிறார்? ஊழியக்காரர்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஊழியக்காரர் என்ன செய்ய வேண்டும்? அதில் ஊழியம் செய்யும்படியாய் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அவர்களை கர்த்தர் கனப்படுத்துகிறத, ஆசீர்வதிக்கிறத பார்க்க முடியுது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் தேவன் ஒரு பெரிய திட்டத்தை, ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நமக்கு ஒரு பொசிஷனை கர்த்தர் கொடுக்குறார். ஹல்லேலூயா. உங்க மேல கர்த்தர் பெரிய திட்டங்களையும் ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் வச்சுக்கிறார். பாருங்க ஆண்டவருடைய கர்மம். அப்போ அங்க என்ன பண்ண, அவனுக்கு அந்த வஸ்திரங்களை உடுத்தி ஆசாரிப்பு கூடாரத்தில் ஊழியம் செய்வதற்காக தேவன் அழைக்கிறத பார்க்க முடிகிறது. அதே போல எசேக்கியேல் சாப்டர்ல 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? தேவ தூதருக்கு அந்த அருமையான ட்ரெஸ்ஸை கொடுத்துறார். கடைசி வசனம் வாசிக்குமா? நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு தழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். பாருங்க, சில சமயத்தில் என்ன, அந்த நாட்களில் இந்த எருசலேம் இஸ்ரேல் தேசத்தை கடவுள் என்ன பண்றாரு? தன்னுடைய பிள்ளைங்களை போல கர்த்தர் கவனிக்கிறார். பிள்ளைங்களை போல அவங்க தவறு செஞ்சால் கண்டிக்கிறார். தவறு செஞ்சால் அதனால தான் நிறைய முறை என்ன பண்ணாங்க, அடிமைகளாக வெளி நாடுகளுக்கு போகிறாங்க. ஈஜிப்தில் 450 வருஷம் இருக்கானுங்க.
பிறகு பாபிலோனில் 70 வருஷங்கள் அடிமையிலாக இருக்கிறாங்க. அப்போது அவர் என்ன நினைக்கிறாரு, தேவனை ஆராதிக்கணும், தேவனை ஆராதிக்கணும். அப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க, ஞானஸ்தானம் பெற்றீங்க, என் ஆசை என்னமா இருக்கும், நீங்கள் எல்லாம் சர்ச்சுக்கு வரணும், நீங்கள் எல்லாம் தேவனை நம்ம சர்ச்சு பெரிய பிரச்சனையில் போச்சு. இப்போது இருந்தாலும் கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இல்லை ஆண்டவர் தேவன் என்ன கர்த்தர் எப்ரோனில் சேர்த்துருக்காரு, நான் எப்ரோனுக்கு உண்மையாக அர்ப்பணம் வரீங்க. அல்லேலூயா. அப்போ என் மனசு என்ன பண்ண சந்தோஷப்படுது. அதுபோல் இவன் என்ன பண்ணுறான், எசேக்கியேல் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. எசேக்கியேல்னா காட் ஸ்ட்ரென்தன்ஸ்னு அர்த்தம். அப்போ இந்த தீர்க்கதரிசி ஆண்டோட சமூகத்தில் இருக்கும்பொழுது கடவுள் என்ன கர்த்தர் சொல்கிறாரு, நான் இந்த தேசத்தை என்ன பண்ணுறேன், அழிக்க போகிறேன். அப்போ இவன் அழறான், ஆண்டவரே எல்லாரையும் அழிச்சிருவீங்களா அப்படின்னு. இல்லை, யார் யாரெல்லாம் பெருமூச்சு விட்டு அழறாங்களோ, இந்த தேசத்துக்காக அழறாங்களோ அவர்களை நான் தொடமாட்டேன். எப்படி ஆண்டவரை தொடமாட்டீரு அப்படின் போது அவர் சொல்கிறாரு, அவன் பெருமூச்சை விட்டு அழறவங்கள நெத்தியில் ஒரு அடையாளத்தை போடுவேன். ஒரு தேவதூதன் வருவான், அவன் என்ன வச்சுருப்பான், ஒரு இங்கு வச்சுருப்பான், ஒரு இங்கு மைக்கூடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மைக்கூடு ஹான் இங்க்குன்னு பேர் இங்கான். அந்த அந்த ஹான் இங்கு இதை பாருங்கள், அந்த நாட்களில் எப்படி வந்து அவங்க எழுதுகிறாங்கன்னு பார்த்தா இந்த மாதிரி. இது 4000 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க, அதுக்கப்புறம் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி அப்புறம் தான் பேனா பென்சில்லாம். ஃப்ரெஞ்சு 1700 தான் பென்சில் கண்டுபிடிக்கிறான், 1700 தான். இது பாருங்கள், அந்த நாளில் 3000 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் எழுதுகிறாங்க. அந்த மையை தொட்டு 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 எழுதுவாங்க. இந்த என்னது மிருகத்துடைய கொம்பு இருக்க, அந்த கொம்பை வெட்டி அது உள்ளே இந்த மையை வச்சு ஊற்றி வச்சுக்கிட்டு அதில் தொட்டு 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 எழுதுவாங்க. பாருங்கள், ராஜாக்கள் எல்லாரும் இப்படி தான் எழுதுவாங்க. அப்போ அவன் சொல்ல, அந்த தேவதூதன்னு அவனுக்கு எழுதப்பட்டிருக்கு, அவன் போயிட்டு ஒரு அடையாளத்தை போடுவான் அப்படி சொல்லி. அப்போது ஒரு மக்கள் அநியாயம் பண்ணுறாங்க, ஒரு மக்கள் மோசமாக போகிறாங்க, ஒரு மக்கள் தேவனிடத்தில் என்ன பண்ணுறாங்க, கதறி அழுது ஜெபிக்கிறாங்க. அந்த ஜெபிக்கிறவங்க நெத்தியில் அடையாளம் போடப்படுகிறது. ஜெபிக்கிற நெத்தியில் அடையாளம் போடு. உங்களுக்கு தெரியாது, கர்த்தர் உங்கள் மேலே அடையாளத்தை போடுவார். இப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க பாருங்க, அவங்க துணி காய வைக்கிறாங்க, எல்லாம் செத்து போயிட்டாங்களாம். அதில் நிறைய பேர் செத்து போயிருக்காங்களாம். இந்த அம்மாவை மாத்திரம் டக்குன்னு யாரோ துணியை பிடுங்கின மாதிரி இருந்துச்சா, ஒரு நிமிஷம் இப்படி உடம்பு இன்னும் நடுங்குதுன்னு அந்த அம்மா சொல்லுது. அந்த அம்மா சொல்லுது, ஒரு நிமிஷம் தேவன் பாதுகாத்துட்டார் இல்லையா. எத்தனையோ பேர் மறிச்சு போகிறாங்க, ஆனால் உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் ஒரு பாதுகாப்பாக வச்சுக்கிறார். ஹல்லேலூயா. அப்போது ஆண்டவர் தேவன் என்ன பண்ணுறாரு, பரிசுத்த ஆவியானவர் இங்கே அழகான, அப்போது அடையாளம் போடப்பட்டு இருக்கவனை கிட்ட சேராதிருங்கள். முதல்ல எங்கே ஆரம்பிக்கிறாங்க, சர்ச்சில் ஆரம்பிக்கிறான். சர்ச்சில் யார் முதல்ல, மூப்பர்களை தொடுறாங்க. பிறகு என்ன பண்ணுறாங்க, பெரியவர், பிறகு குழந்தைகள். அதில் வாசிங்கப்பா, முதியோரையும் வாலிபரையும் கன்னிகளையும் குழந்தை கூட தேவனை ஆராதிக்கணுன்றார். குழந்தையை தேவனிடத்தில் கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்றாரு. குழந்தைகள், ஸ்திரீகள், கல்யாணமானவங்க, கல்யாணம் ஆகாதவங்க எல்லாரையும் சங்கரித்து போடுங்க. அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதீருங்க. யாருக்கு அடையாளம் போட அவனை தொடாதீங்க அப்படின்றாரு. அப்போ அந்த தேசம் முழுவதும் ஒரு பெரிய அமளி உண்டாகிறது. அதுபோல் வருகிற நாட்களில் இதான் நடக்க போகுது, பயங்கரமாக நடக்க போகுது. தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் வருகையில் ரகசிய வருகை, அதான் ராப்சர் சொல்லுவாங்க. அப்படியே இருந்துட்டு இருப்பாங்க. யார் ஹஸ்பண்ட் உண்மையாக சர்ச்சுக்கு வர தேவன பிள்ளையாக இருந்தால் அவனை கடவுள் எடுத்துருப்பார். ஒய்ஃப் காலையில், பாப்பா எங்கெங்கே போனீங்க அப்படின்ப்பா, ஆள் இருக்க மாட்டார். இவன் நினச்சிட்டு இருப்பா பாத்ரூம் போயிருக்கிறாரு, காலையில் எழுந்து எங்கே போயிருக்காரு நினச்சிட்டுருப்பா. அப்புறம் போய்ட்டு ஃபோனில் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கும், ஃபோனை விட்டுட்டு தான் போவார். அப்புறம் பார்த்தா என்ன ஃபோன் இருக்குது, ஆள் இருக்குது, ட்ரெஸ் இருக்குது, ஆளை காணும், ஆள் போயிட்டார். அப்புறம் பக்கத்து வீட்டிலாம் சொல்லுவாங்க, எங்கே உங்கள் ஹஸ்பண்ட், ஐயோ பொண்டாட்டியை காணுன்னு ஒருத்தர் சொல்லுவார். கடைசியில் ஒரே பிரச்சனைகள் உண்டாகும். அதான் ரகசிய ராப்சர் நடக்க போகுதுங்க, நடக்க போகுதுங்க, நடக்க போகுது. கிடு 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 நடக்க போகுது. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் இயேசுடைய பயங்கர வருகை இருக்கும். ரகசிய வருகையில் விசுவாசிகள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். உலகத்தில் பெரிய குழப்பம் உண்டாக ஆரம்பிச்சிடும். அதுக்கு பிறகு தான் இயேசுடைய அதில் வந்து விடப்பட்டவர்கள் இரத்த சாட்சிகளாக மறிப்பார்கள். இதுதாங்க ஹிஸ்ட்ரி. எழுதி கொடுத்து கையில் கொடுத்துட்டார். ஃபாலோ பண்ணதும் பண்ணாமல் இருக்கிறது உங்கள் இஷ்டம்னு சொல்லிட்டார். சரி, கவனிங்க. அப்போ ஆண்டவர் எல்லாரையும் ஆண்டவர் பார்க்குறார். சரி, ரெவலேஷன் சாப்டர் போயிடலாமா? 19:7 முடிச்சிடலாம். 19:7-8 மட்டும் வாசிமா. சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து, நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஹல்லேலூயா. சொல்கிறோம் பாருங்க, அருமையான யோவான. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். அப்போ ஆயத்தம் பண்ணினா, இப்போ
சபை எப்படி? ஆண்டவருக்கு என்ன சபை? மணவாட்டி. அப்போ ஒரு நாள் சபை இயேசுக்கு மனைவியாய் மாறப்போகிறார். ஹல்லேலூயா. கல்யாணம் எங்க? லைட் ஆடி வச்சிருக்கியா? மத்திய ஆகாயத்தில் பாருங்க. பேங்க் அவுட் எங்கே வைக்கிறாரு? நீங்கள் பேங்க் அவுட் சாப்பிட போகிறீங்க எங்கே? அப்படியே பூமியும் வானும் பிரிக்கிற இடத்துல பேங்க் அவுட் எங்கே வச்சுக்காரு பாருங்க. மத்திய ஆகாயத்தில் நடக்க போதுங்க. மத்திய ஆகாயத்தில் பேங்க் அவுட். அந்த ரெண்டுத்துக்கும் சென்டரில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? தன் கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ண. ஏன்னா அங்கே தான் பிசாசு கிரியை செய்த வான மண்டலத்தின் ஆவிகள் அதை அழிச்சிட்டு வெற்றி பெறுதுன்னா மணவாட்டியாக சபையை தேவன் மணக்க போகிறார். ஹல்லேலூயா. அதுதான் கடைசி டாப் லெவல். அது ஆண்டோடைய வருகைக்கு பிறகு அது நடக்க போகுது. ஆயத்தம் பண்ணினால் என்று சொல்ல. அப்போ மனைவிக்கு மணவாட்டிக்கு என்ன வித்தியாசம்? மணவாட்டிக்கு உரிமைகள் இல்லை, மனைவிக்கு உரிமை உண்டு. இதான் வித்தியாசம். ஹல்லேலூயா. அதுதான் மணவாட்டி. இப்போ சபை எல்லாவற்றையும் ஆண்டோட கேட்டு பெற்று ஒரு நாள் வரும்போது இந்த சபைக்கு கர்த்தர் அவர் மணக்கும் பொழுது உரிமைகளை சபை பெற்றுக்கொள்ளப் போகிறது. மனைவி பெற்றுக்கொள்ளப் போகிறார். மனைவி கவனன் பிரிக்க முடியாத ஒன்று. மணவாட்டியை பிரிந்து போய்விடலாம், ஆனால் மனைவியை பிரிக்கவே முடியாது. அந்த கர்த்தர் நிறைய காரியம் மணவாட்டி மனைவி. சரி, ஆண்டவர் மனைவியாய் தன்னை ஆயத்தம் பண்ணி நடப்போம். ஆண்டவர் எல்லாவற்றையும் புதிசாய் நீங்கள் ஆயத்தம் பண்ண ஆண்டவர் அழைக்கின்றார். கடைசியில் பார்த்து முடிக்கலாமா? 13-14 முடிங்க. 13-14. ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவர் எப்படி வருவார்? அவர் ட்ரெஸ் கோடு பாருங்க. நம்ம ட்ரெஸ் கோடு அந்த மணவாட்டிக்கு என்ன ட்ரெஸ் கோடு முன்னாடி சொல்லிட்டு இன்னும் படிக்கலையே. 8ஆம் வசனம் படிக்கலையே. சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து. அப்போ இந்த லினன் இந்த ஒயிட் கிளாத் இப்போ யார் கிடைக்குது? யார் போட்டுக்கிறா? மனைவிக்கு போட்டுக்கிறாங்க. மனைவி போட்டுக்கிறாங்க. பார்த்தீங்களா? ஆனால் உலகம் எப்படி இருக்குது? புருஷன் செத்து போயிட்டானா அவன் என்ன பண்ணுமா? ஒயிட் கிளாத் போட்டு வெள்ளை பண்ணு. அவன் நம்ம எந்த இதுலேயும் ஒரு கல்யாணத்துக்கு போக முடியாது. அவனை ஆசீர்வதிக்க விட மாட்டாங்க. கிறிஸ்டியானிட்டியில் அது கிடையாது. என்ன கிறிஸ்டியானிட்டின்னா அவங்க தான் ஆசீர்வதிக்கணும். இப்போ பிசாசு என்ன பண்ணுறான்? எல்லாத்தையும் மாற்றிடுறான். இங்கே ஆண்டவர் வெள்ளை வஸ்திரத்தை மனைவிக்கு கொடுக்குறாரு. அங்கே பிசாசு என்ன பண்ணுறான்? வெள்ளை வஸ்திரத்தை அவன் என்ன பண்ணுறான்? மரித்தவங்க, அதாவது விதவைக்கு கொடுத்து என்ன பண்ணுறான்? அவங்கள ஒற்றுமில்லாமல் பண்ணிடுறான். பிசாசுடைய திட்டங்கள் தேவனுடைய திட்டங்களுக்கு மாறாக இருக்கிறத பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் தேவன். அதனால தான் இதில் ஆண்டவர் இங்கே என்ன இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு மணவாளர். கணவன் மரித்தாலும் சரி, மனைவி மரித்தாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு மணவாளனாய் கர்த்தர் உங்களுக்கு இருக்கிறார். அவர் ஒரு நாளும் மரிப்பதில்லை. ஹல்லேலூயா. அப்போ அந்த ஒரு பெரிய காரியம் கர்த்தர் அங்கே வச்சிருக்க. அது போ சுத்தம் பிரகாசம் மெல்லிய வஸ்திரம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. ஏன் அந்த மெல்லிய வஸ்திரத்தை கொடுக்குறாரு? லினன் கிளாத்தை கொடுக்குறாரு. நீங்கள் செய்த கிரியைகள். ஹல்லேலூயா. நீங்கள் எப்படி சர்ச்சுக்கு வந்திருக்கீங்க, ஆராதிச்சிருக்கீங்க, பெருமூச்சு விட்டு அழுதுருக்கீங்க, அநேகருக்கு ப்ரேயர் பண்ணியிருக்கீங்க, என்னென்னலாம் ஊழியம் செஞ்சீங்களோ அந்த ஊழியத்தின் பலன் தான் கர்த்தர் அவார்டா கர்த்தர் அந்த மெல்லிய வஸ்திரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய திட்டங்கள் மகா பெரிய திட்டங்கள். எங்கும் பார்த்திராத ஒரு திட்டத்தை தேவன் அங்கே வைத்திருக்கிறத பார்க்க முடிகிறது. அப்போ அதுக்கப்புறம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் எப்படி வரார் பாருங்க. அவர் எப்படி வரார்? ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்தார். ஏன் ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார்னா, நிறைய பேர் ஊழியம் செஞ்சவங்க கல்லால் அடித்து கொள்கிறாங்க. சில பேர் என்ன பண்ண குத்தி கொலை பண்ணுறாங்க. சில பேர் அடித்து கொலை பண்ணுறாங்க. நிறைய பேர் 2000 வருஷமாக எவ்வளோ பேர் ரத்த சாட்சியாக மறிச்சிருக்காங்க. அந்த சிம்பிளாக கர்த்தர் என்ன பண்ணார்? ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை. இதெல்லாம் என்னுடைய பிள்ளைகள் எனக்காக என் ராஜ்யத்துக்காக பட்ட பாடுகள் சொல்லி அந்த ராஜா என்ன பண்ணார்? அவர்களை நினைவு கூறும்படியாய் ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை இயேசு. சரியா? அதுக்கப்புறம் பரலோகத்தில் ஆண்டவருக்கு பெரிய ஆர்மி இருக்குது. பெரிய ஆர்மி இருக்குது. இந்த ஆர்மிக்கு என்ன பண்ணுறாரு? இந்த வஸ்திரத்தை கொடுத்துட்றாரு. அப்போ நல்லா வரீங்க. ராஜாக்களுக்கு கொடுக்குறார். ராஜாக்களுக்கு ஒரு நாள் பார்வோன் என்ன பண்ணுறான்? அவன் செத்து போன மம்மிஸ் அவன் ஆளுங்களுக்கு கொடுக்குறான். ரெண்டாவது என்ன பண்ணுறான்? அவங்க செத்து போன ஆளுங்களுக்கு கொடுக்குறான். பிறகு ராஜாக்கள் உடுத்தி கொள்கிறார்கள். பிறகு என்ன பண்ணுறாங்க? ஆசாரிகள் உடுத்தி கொள்கிறாங்க. கர்த்தர் இப்பொழுது மனைவிக்கு கர்த்தர் கொடுத்து விடுகிறார். ஹல்லேலூயா. பிறகு தேவதூதர்கள் கொடுக்குறாங்க. இப்போது சேனைக்கும் அதே வஸ்திரத்தை தேவன் கொடுத்து விடுகிறார். பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும்
சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய். அந்த சேனை ஆர்மி பார்த்தீங்களா, ஆர்மி ஆஃப் காட் சொல்லுவாங்க. ஆர்மிஸ் இன் ஹெவன் போடப்பட்டிருக்கு. ஆர்மிஸ் அங்கே ஒரு பெரிய ஒரு ஆர்மியை கத்த வச்சிருக்காரு. மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். அவருக்கு பின் சென்றார்கள். ஹல்லேலூயா. இந்த சாப்டர் அழகாக முடியுது. இன்றைக்கு நம்ம கடைசி நாட்களில் நீல நிற கலரை பற்றி பார்த்தோம், ஹெவனை பற்றி பார்த்தோம், ரெண்டாவது ராஜரீகத்தை பற்றி பார்த்தோம், மூணாவது தியாகத்தை பற்றி பார்த்தோம், நாலாவது ஆண்டவருடைய வருகையில் ஆண்டவர் நம்மை கொண்டு போகிறதை பற்றி கர்த்தர் முடிக்கிறார். ஹல்லேலூயா.